திருப்புவனம் லாக்அப் டெத்தில் அரசு என்ன உதவி செஞ்சிச்சின்னு பார்க்கணும். அந்த காவலர்களை காப்பாற்ற முயற்சி செஞ்சிச்சா அல்லது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சான்னு. அது சரியாக நடந்துட்டுருக்கு. அந்த காவலர்களை கைது செய்து அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றுறாங்க. உடனே சிபிஐ வழக்கா இந்த சிபிஐ என்கொயரி வச்சுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கொடுக்கும்போது நம்ம யார் பக்கம் நிற்கணும்? அந்த பக்கம் தான் நிற்கணும். அதை செய்யலைங்கும்போது தான் நம்ம கேட்கணும். சாத்தான்குளத்தை நீங்கள் இவ்வளோ பேசுனீங்களே, திருப்புவனத்தை ஏன் பேசலை அப்படின்னா, சாத்தான்குளத்தில் ஒரு நிகழ்வு நடந்து அதை வழக்காகவே எடுத்துக்கொள்ளாமல் லோக்கலில் போராட்டம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 5 நாள் 6 நாள் 7 நாளைக்கு மேலே போராட்டம் நடந்தது. 7 நாள் போராட்டத்திற்கு பின்னாலேயும் பதில் வரலை. மக்கள் எழுச்சியில் வந்து கேட்கும் பொழுது அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, மூச்சுத்திணறலில் இறந்து போனாங்கன்னு பதில் சொன்னார். அந்த சம்பவத்தை மறைச்சார். புரியுதா உங்களுக்கு? தூத்துக்குடி துப்பாக்கி சூட என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். அதனால தான் நம்ம அந்த ஆட்சி மேலே விமர்சனம் வச்சோம். இன்றைக்கி என்ன நடந்தது? ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. நடந்த கவனத்துக்கு நீங்கள் முதல்வரை சந்திக்கிறீங்க, முதல்வர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, அவர் பதில் சொல்கிறாரு, ஆமாம் நடந்திருக்கு, தப்பு தான், எங்கள் கவனத்துக்கு வந்துச்சு, உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்கிறாரு. நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியுமே தவிர, எடுத்ததப்போ எப்படி கேட்க முடியும்? சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு சாரி கேட்குறாரு. அந்த பண்பை நீங்கள் பாராட்டணும். அந்த பண்பை பாராட்டணும். நேரடியாக சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சாரிம்மா, அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு, ஆனால் நடந்துருச்சு, நான் அந்த துக்கத்தில் நானும் பங்கெடுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வாய்க்குள்ளே துப்பாக்கி விட்டு ஸ்லோனியில் சுட்டு கொண்டப்போ என்ன சொன்னீங்க? டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னீங்க. அப்போ உங்களுடைய பண்பு எப்படி இருந்துச்சு, இந்த பண்பு எப்படி இருந்துச்சுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இப்படி தான் பிரித்து பார்க்கணுமே தவிர, இந்த நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, பெண்கள் யாருமே